ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம 11வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். உத்பிராம்யத் பகுதிமி நக்ர சக்கரவாலே உத்பிராம்யத் பகுதிமி நக்ர சக்கரவாலே தத்ராப்தௌ चिरमदितेऽपि निर्विकारे तत्राब्धौ चिरमतितेऽपि निर्विकारे एकस्त्वं करयुगकृष्ट सर्पराजः एकस्त्वं करयुग कृष्टसर्पराजः सम्राजन् पवनपुरेश पाहि रोगात् सम्राजन् पवनपुरेश पाहि रोगात् उद्भ्राम्यद् बहुतिमि नक्रचक्रवाले तत्राब्धौ चिरमदितेऽपि निर्विकारे उद्भ्राम्यद् बहुतिमि नक्रचक्रवाले तद्राब्धौ चिरमतितेऽपि निर्विकारे एकस्त्वं करयुगकृष्ट सर्पराजः सम्राजन् पवनपुरेश पाहि रोगात् एकस्त्वं करयुगकृष्ट सर्पराजः सम्राजन् पवनपुरेश पाहि रोगात्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். உத்பிராம்யத் அப்படியே பயத்தினாலையும் பதற்றத்தோடையும் சுழலுகின்றன. என்ன சுழலுகின்றன? பகு திமி நக்கர சக்கரவாலே, ஏராளமான திமிங்கிலங்களும் முதலைகளும் அப்படி எழுந்து சுழல்கின்றன. அந்த வேகமாக அந்த பார்க்கடலை கடையும் போது தத்ர அப்தோ, அந்த பார்க்கடல் சிரமதிதே அப்பி, ரொம்ப நேரம் கடையப்பட்டும் ரொம்ப காலம் கடையப்பட்டும் நிர்விகாரே, எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்தது. அதனால் துவம் ஏகக, நீங்கள் ஒருவராகவே, கரயுக கிருஷ்ட சர்ப்பராஜக, உங்களோட 2 திருக்கைகளாலும் அந்த வாசுகி பாம்பை பற்றி கொண்டு இழுத்து கடைய ஆரம்பித்தீர்கள். சம்ராஜன், அப்பொழுது ஒளிவீசி திகழ்ந்த பவனபுர ஈசா குருவாயூரப்பா, ரோகாத்து பாகி, நோயினின்றும் காத்தருள்வாய். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். உத்பிராம்யத் பகுதிமி நக்ர சக்கரவாலே தத்ராப்தௌ சிரமதிதேபி நிர்விகாரே ஏகஸ்த்வம் கரயுககிருஷ்ட சர்ப்பராஜக சம்ராஜன் பவனபுரேஷ பாகி ரோகாத். கடல் நெடுங்காலம் கடையப்பட்டது, ஆனால் ஒரு மாறுதலும் ஏற்படலை. சுற்றி சுற்றி ஓடுற திமிங்கிலங்கள் முதலைகள் இதெல்லாம் தான் வெளியில் வந்துட்டு இருந்தன. மற்றபடி வேறு எதுவுமே ஏற்படலை, எந்த மாறுதலும் ஏற்படலை. அப்போது பகவானே, நீங்கள் ஒருவராகவே 2 கைகளாலும் பாம்பை இழுத்து கடையத் தொடங்கினீர்கள். அப்படி பிரகாசித்த குருவாயூரப்பா, என்னை நோயிலிருந்து காப்பாற்றி அருளுங்கள் என்று பட்டதிரி கூறுகிறார். பகவான் வந்து கீழே ஆமையாகவும் மேலே கையால் அழுத்தி கொண்டும் தானும் அவர்களோடு சேர்ந்து கடைந்து கொண்டும் வாசுகியிடம் புகுந்து வலி தெரியாமல் செய்து கொண்டும் எல்லாருக்கும் உற்சாகமளித்து பரம அனுகிரகத்தை செய்து கொண்டிருந்தார் என்று பட்டதிரிகள் காட்டுகிறார்.